கிர்கிஸ்தானில் நடைபெற்ற 2வது ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் பங்கேற்ற சென்னையைச் சேர்ந்த ஷரோன் ரேச்சல் என்ற சிறுமி தங்கப் பதக்கமும், கோவில்பட்டியைச் சேர்ந்த துர்காஸ்ரீ வெள்ளிப் பதக்கமும் வென்றனர். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் அவர்களை விமான நிலையத்தில் வரவேற்று வாழ்த்தினர். பேர் துர்காஸ்ரீ, நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து வரேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ ஏஷியன் செஸ் சாம்பியன்ஷிப்காக கிர்கிஸ்தான் போயிட்டு வந்தோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னென்ன கண்ட்ரி கூட விளையாட்டீங்க? உங்களுக்கு இது எத்தனை நாளாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க? செஸ் எவ்வளோ நாளாக விளையாடுறீங்க? செஸ் ஒரு 2.5 years தான் விளையாண்டுட்டு இருக்கேன். எங்கள் கூட விளையாண்ட கண்ட்ரிஸ் எல்லாம் வியட்நாம், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் விளையாண்டாங்க. எத்தனை நாள் நடந்தது இது? எந்த கண்ட்ரியில் நடந்தது கேம்? எந்த அண்டரில், எந்த ஏஜ் கேட்டகரியில் நீங்கள் விளையாடுறீங்க? இது 10 to 18 நடந்துச்சு. நான் அண்டர் 20 கேர்ள்ஸ் கேட்டகரியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஓகே. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஒரு இன்டர்நேஷனல் கேம் விளையாடுறதுக்கு போயிருக்கீங்க. இந்த ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சேலம் பேசுவது. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூலில். நான் இப்போ கிர்கிஸ்தானில் 18 செஸ் சாம்பியன்ஷிப்காக போயிட்டு வந்தேன். நான் அண்டர் 20 கேர்ள்ஸ் கேட்டகரியில் கோல்டு வின் பண்ணேன். அதில் 7 கண்ட்ரீஸ்லேருந்து அண்டர் 20 மட்டும் 7 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா, வியட்நாம், இந்தியா, கிர்கிஸ்தான் எக்ஸெட்ரா. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. I was able to play with many players stronger than me. It was a very nice event. வணக்கம். நாங்கள் செஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் டிசேபிள்டு, அதாவது பேரா செஸ்ன்னு சொல்லுவோம், டிசேபிள்டு அசோசியேஷன் ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியன் டீமை இப்போ 8 பேர் ஏஷியன் செஸ் சாம்பியன் கிர்கிஸ்தானுக்கு அமைச்சிருக்கோம். இது செலெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா June 24 to 28 டாடா நகரில் டாடா ஸ்டீல் ஸ்பான்சர் பண்ணாங்க. நேஷனல்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி 2 ஓப்பன் பிளேயர்ஸ், 2 உமன் பிளேயர், 2 ஜூனியர் அண்ட் 2 கேர்ள்ஸ் இவங்க செலக்ட் பண்ணி இவங்களுக்கு கிர்கிஸ்தான் ஸ்பெஷலாக அனுப்பிச்சோம். சப்போர்ட் ஃபுல்லாகவே இப்போ கவர்மெண்ட் ஆல்சோ. ஃபெடரேஷன் சைட்லேருந்து வி ஹவ் கிவன் சம் கேம்ப், அந்த கோச்சிங் கேம்ப்லாம் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் வச்சு பண்ணோம். அவங்க அதில் கொஞ்சம் ரிசல்ட் இந்த தடவை எதிர்பார்க்க நாங்கள் ஆக்சுவலாக எய்ம் பண்ணது 2-3 மெடல் தான் எய்ம் பண்ணோம். பட் எல்லாருமே மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 8 பேரில் ஒரு பிளேயர் தவிர மீதி 6 பேருமே மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் பெஸ்ட் அண்டர்டைம் வாங்கியிருக்காங்க. 2 பேர் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஜூனியர் கேர்ள்ஸில் ஷாரன் ஐபி கோல்டு மெடலும், துர்கஸ்ரீ மீனாட்சி அவங்க சில்வர் மெடலும் அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 பிளேயர் ஓப்பன் டோர்னில் வின் பண்ணவங்க விஜயவாடா சேர்ந்தவங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அமைச்சிருக்கோம். இன்றைக்கி தான் எல்லாருமே கிர்கிஸ்தான்லேருந்து லேண்ட் ஆனாங்க. லேண்ட் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக சென்னையில் ரீச் ஆகிருக்கு. ரீச் ஆன பிறகு SDIT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டோட தமிழ்நாடு ரீச் பண்ணதில் அவங்க கொடுத்த சப்போர்ட் அந்த இதனால ஃபர்தராக எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் எதிர்பார்க்குறது. ஏன்னா பேரா பிளேயர்ஸ்க்கு நிறைய பிளேயர்ஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். பேரா செஸ் இப்போ கொஞ்சம் பூம் ஆகி வராங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் நிறைய சாம்பியன்ஷிப் அனுப்புகிறோம். ஏஷியன் பேரா கேம்ஸ் போயிருந்தாங்க, ப்ளஸ் அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போயிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் இப்போ ஏஷியனில் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 4th, 2nd இந்த மாதிரி தான் வந்தாங்க. இப்போ ஃபுல்லாகவே டைட்டில் நம்ம ஓவரால் எடுத்திருக்கோம். ப்ளஸ் இந்தியாவில் ரெப்ரசென்ட் பண்ணதுனால வி ஹவ் காட் அ பிரான்ஸ். ஆல் ஓவர் த இந்தியாவில் உங்களுக்கு கிடைச்சதுக்கு இவ்வளோ மெடல் எடுத்ததுக்கு பிரான்ஸ் ஓவராலாக சாம்பியன்ஷிப்பில் கிடைச்சிருக்கு.